ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கடந்த சில நாட்களாக உடல் மிகவும் எனக்கு சுகவீனமாயதுனால செய்திகள் போட முடியல. சரி, ஓகே. இந்த தினத்திலே சின்ன செய்தியை குறித்து நான் பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவருக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், கணவனும் மனைவியுமாய் இருக்கிறவர்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு தகராறு ஆயிடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அதன் நிமித்தம் நான் என் கணவனை விட்டு பிரிந்து விட்டேன், என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள் என்று சொல்லி தனியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்த விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்திலே ஒரு ஆசீர்வாதம் கணவனும் மனைவியுமாய் இணைந்து சமாதானத்தோடு வாழ்வது. நீங்கள் அதை இழந்து விட்டு இருக்கலாம், இல்லை இழக்கக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கலாம். அப்படி பிள்ளைகள் பிரியக்கூடிய தருவாயில் இருக்கிற பிள்ளைகள், இல்லை இனி இந்த காரியம் எங்களுக்கு ஒத்து வராது, எங்களுக்குள்ளாக ஒத்து வர ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து அதை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். உங்களுடைய இத்தனை நாள் நீங்கள் கணவனும் மனைவியுமாய் இணைந்திருந்த ஆண்டு வருஷங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கோபத்துல, ஏதோ ஒரு ஈகோல நீங்க முடிவு எடுத்துடாதீங்க. அன்பு பிள்ளைகளே, கணவனும் மனைவியுமாய் கர்த்தர் மட்டுமாய் இணைத்து வைத்தார்ல. ஏன் தெரியுமா? சத்ருவாகிய பிசாசு, நீங்க சொல்லலாம், இல்ல இல்ல பிரதர், பிசாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் இப்படிலாம் பண்றாரு அதனாலதான் நான் பிரிஞ்சிடறேன்னு சொல்லி கணவர்மார்கள் சொல்லலாம், என் மனைவி இப்படிலாம் பண்றா அதனாலதான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ இவ்வளவு பெரியவளா இருக்கா, அவளுக்கு புத்தி இல்லையான்னு கேட்கலாம். நீங்க கணவன்மாரை பார்த்து இப்படியெல்லாம் செய்யறாரு, இந்த காரியத்துல மட்டும் புத்தி இல்லையா? அந்த பிள்ளைகளை ஒரு காரியத்தை நான் சொல்றேன் கேட்டுங்க. மனுஷர்களுக்குள்ளா இருக்கிற சில பலவீனங்கள் அதை சில நேரத்துல சத்ருவாகி பிசாசு யூஸ் பண்ணி கொள்வான். இது கணவனும் மனைவியுமா இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், சரிங்களா? சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, 50 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கறது இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, சில ஆசீர்வாதங்கள் இப்போ வரன் அமையாத சகோதரிமார்களை கேட்டு பாருங்க. 35 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், ஆனால் வரன் அமைஞ்சிருக்காது. அதே போல அதே சகோதரமார்கள் 40 வயசு இருக்கும், 40 வயசுக்கு மேலே கூட இருக்கும், ஒரு வரன் அமைஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருல. கணவனும் மனைவியுமா இருக்கிறீங்கல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர்களோடு கர்த்தர் எச்சரிப்பாய் பேசுகிறது என்னவென்றால், சத்ருவுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீங்க. பிரிவினை வேண்டாம், சமாதானத்தோடு நீங்க இணைய பாருங்க. ஒருவேளை ஆல்ரெடி நான் பிரிஞ்சுட்டேன் பிரதர் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தர் உங்களை இணைக்கும்படிக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, கர்த்தர் இணைப்பார். ஆமென்.